Hey guys, welcome to HVAC Work. இப்போ என்னன்னா, இப்போ ஜாமில் சில்லர், ஏர்கூல்டு சில்லர், இதில் வந்து எப்படி ரீடிங் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போனீங்கன்னா ஒரு என்ட்ரு கொடுக்கணும். ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சர்க்கியூட் நீங்கள் பார்க்கணுன்னா பேஜ் மாறாமல் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணணும். செக்ஷன், டிஸ்சார்ஜ், ஆயில் ப்ரெஷரு, ஆயில் டிஃப்ரென்ஸு, எவ்வளோ பெர்சன்டேஜில் கம்ப்ரஸர் லோடில் போய்ட்டுருக்கு அதெல்லாம் காமிக்கும். கீழே வந்து டெம்பரேச்சரு, செக்ஷன் டெம்பரேச்சரு, டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சரு, இது ஆயில் ப்ரெஷரு டிஃப்ரென்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சேச்சுரேச்சர் ஃபுல்லாக இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வால்வ், அதோடைய எவ்வளோ பெர்சன்டேஜில் ஓப்பன் ஆகிருக்கு அது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கம்ப்ரஸர், அதே மாதிரி தான் இப்படியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் போயிட்டு இன்புட்டில் போய் பார்க்கலாம். வந்து கம்ப்ரஸர் 1, இதெல்லாம் கம்ப்ரஸர் 1ஓட இது செக்ஷன், டிஸ்சார்ஜ், செக்ஷன் டெம்பரேச்சர் எல்லாமே இந்த மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது, 105 ஆம்ஸ் எடுக்குது கம்ப்ரஸர் 1. ஓகேங்களா? அதே மாதிரி லிவிங் வாட்டர் டெம்பரேச்சர் 42, என்ட்ரிங் 47, ஃபுல்லாக லோடில் ஓடிட்டுருக்கு. கம்ப்ரஸர் 2, சரிங்களா? சர்க்கியூட் 2ல் உள்ள ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் அதோட ஆம்ஸு 160 ஆம்ஸ் எடுக்குது. ஓகேங்களா? ப்ரெஷர், வாட்டர் ப்ரெஷர் எவ்வளோ போகுதுன்னு 50 PSI இன்லெட்டு, அவுட்லெட் வந்து 44 PSI, டிஃபரன்ஸ் வந்து 5.5. ஓகே, ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இன்லெட், அவுட்லெட்